வெல்கம் டு 12th ஸ்டாண்டர்ட் 1 மார்க் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 9ல் உள்ள 1 மார்க்ஸு. கொஷின் நம்பர் 9. த வேல்யூ ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 x into 1 minus x power 99 dx is. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a and f of x into dx is equal to இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a லிமிட்டை வந்து எக்ஸோடு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ கிவன் நான் எழுதிக்கிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to x into 1 minus x in power of 99 into dx. ஸோ x எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1. ஸோ எக்ஸோட எக்ஸ் லிமிட்டை வந்து எக்ஸில் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 1 minus x லிமிட்டோட எக்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடம் கவனமாக பாருங்கள். இப்போ 1 மைனஸ் வரும், எக்ஸை மட்டும்தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ லிமிட்டு, அப்போ மைனஸ் வெளியே இருக்கணும்ல, இந்த இடத்துல நம்ம குட்டி ப்ராக்கெட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 1 minus x, எக்ஸை வந்துட்டு 1 minus x பண்ணணும் இன்ட்டு dx தி பவர் ஆஃப் 99. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1, 1 minus x ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். அகெயின் நம்ம இந்த டேர்மில் நெகட்டிவ் உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ நெகட்டிவ் உள்ளே கொண்டு போகிறப்ப நம்மளுக்கு 1, இந்த 1 அப்படியே இருக்கும். நெகட்டிவ் உள்ளே கொண்டு போகிறீங்க, -1 தென் ப்ளஸ் எக்ஸ் தி பவர் ஆஃப் 99 இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே -1 +1 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 minus x பவர் ஆஃப் x பவர் 99 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம்னா 1 minus x பவர் 99 இட்ஸ் ஏ பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணியாச்சா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது ரெடியூஸ் பண்ணனால இது ஈக்குவல்ட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். So integration of 0 to 1 x power 99 minus x power 100 power should be added into dx. As usual, integration of x power n formula என்னப்பா, x power n plus 1 divided by n plus 1. So n plus 1 இருக்கிறப்ப நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிரும், x power 100 divided by 100 then minus and x power 101 divided by 101 limits 0 to 1. So 1 apply பண்ணுறப்ப xக்கு 1 தான், 0 apply பண்ணுறப்ப 0 வரும். ஸோ அப்போ 1 by 100 minus 1 by 101 எல்சிஎம் பண்ணுறப்ப அப்படி டாட்டா மல்டிப்ளை பண்ணுங்கள். 101ஓட 00 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 101 minus 100 தான் நம்மளுக்கு 1. therefore ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிவன் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ரைட், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் I is equal to integration of 0 to pi dx and divided by 1 plus 5 power cos x. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a and f of x into dx எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a f of a minus x into dx. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அப்ளிகபிள் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் எங்கே இருக்கும் அங்கே லிமிட்டோட வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணிக்கணும். லிமிட்டோட வேல்யூவோட எக்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கணும். therefore ஸோ I is equal to integration of 0 to pi dx and divided by 1 plus 5 power cos of pi minus x. So already we know that cos of 180 minus thetaன்றது நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ், அப்போ காஸ் நம்மளுக்கு நெகட்டிவ். therefore ஆன்சர் 0 to pi dx divided by 1 plus 5 minus cos x. ஸோ பவரில் நெகட்டிவ் இருந்ததுன்னா நம்ம இந்த வேல்யூஸை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா நம்மளுக்கு பவர் ஆஃப் நெகட்டிவ் வந்துட்டு பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இன்டகிரேஷன் 1 plus 1 divided by 5 power cos x. Taking LCM and இந்த டேர்மை LCM பண்ண போகிறோம் டினாமினேட்டரில். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi and dx and divided by 5 power cos x plus 1 and divided by 5 power cos x. ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப டினாமினேட்டர் டேர்ம் வந்துட்டு நம்மளுக்கு நியூமரேட்டரில் போயிடும் இன்ட்டு dx and divided by 5 power cos x plus 1. ஸோ இதே மாதிரி டேர்ம் நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இதே மாதிரி டேர்ம் வரதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா ஒரு +1 நியூமரேட்டரில் மிஸ் ஆகுது. ஸோ இந்த +1 அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு 1 ஆட் பண்ணி அட் அ டைம் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi
5 cos x and plus 1 minus 1 and divided by 5 power cos x plus 1. இதை நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் and splitting the denominator நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So I is equal to integration of 0 to pi. So இந்த term split பண்ணிங்கன்னா 5 cos x plus 1 divided by 5 cos x plus 1 minus numerator balance இருக்கிறது 1 divided by 5 power cos x plus 1 into dx. So numerator நம்மளுக்கு cancel ஆயிரும். அப்போ integration of 0 to pi 1 minus 1 by 5 cos x plus 1 into dx. அப்போ integration factor நம்ம தனித்தனியாக நம்ம கொடுக்குறோம். இந்த ரெண்டு ஸ்டெப்லையும் தனித்தனியாக அப்ளை பண்ணுறோம். இன்டகிரேஷனை 1 into dx minus integration of 0 to pi 1 divided by 5 power cos x plus 1 into dx. Already we know that இந்த டேர்மை தான் நம்ம என்னென்னு செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஐன்னு எடுத்துருக்கோம் கிவனில். ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்மை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஐன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹோல் டேர்மை என்னென்னு மாற்றிக்கலாம் அப்படின்னா ஐன்னு மாற்றிக்கலாம். therefore I is equal to ஃபஸ்ட்லேருந்து அந்த ஐ வந்துட்டு கண்டினியூ வந்துக்கிட்டே தான் இருக்கும். 1 into dxனா dx மைனஸ், ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன மாறிடும் அப்படின்னா ஐன்னு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ மைனஸ் ஐயை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறப்ப ஐயோட ஐ சேர்ந்து நம்மளுக்கு 2a ஆயிரும். அப்போ ஐ ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi into dx. ஸோ ஐ ப்ளஸ் ஐ 2i is equal to integration of dx பண்ணிங்கன்னா x and 0 to pi. therefore 2i is equal to லிமிட் அப்ளை பண்ணுங்கள் pi minus 0. அப்போ i is equal to pi minus 0 pi ஆயிரும். அந்த 2 டிவைட் பண்ணோம்னா அந்த சைடு ஈக்குவல் டு சைடு கொண்டு போகிறப்ப டிவைட் ஆகிடும். therefore answer is pi is equal to pi by 2. I is equal to pi by 2. ஐன்றது நம்மளுக்கு given factor, அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது pi by 2. therefore answer A. Thank you.